கையை மேலே தூக்குறோம், டக்குன்னு வெளியில் வருது, உள்ள நாமளே இப்படி நேர் பண்ணோன்னே அப்படி உள்ளே போய்க்குது. இது வந்து தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல். இதற்கு வந்து மெயினான காரணம் தோள்பட்டையில் உள்ள ஜவ்வு கிழிஞ்சு இள வயசில் விளையாடுறப்போ ஒரு பால் த்ரோ பண்ணுறப்பவோ இல்லை டக்குன்னு கையை கீழே ஊன்றப்பவோ இதுவாக விளையாட்டு காயங்களில் வரக்கூடியது தான் வந்து தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதல். அடிக்கடி அப்படின்னா திருப்பி திருப்பி விலகிட்டே இருக்கும், அதுதான். ஸோ இதற்கான தீர்வு அப்படிங்கிறது வந்து பிஆர்பி இன்ஜெக்ஷன் கிடையாது. ஒன்ஸ் வந்து நம்ம எம்ஆர்ஐ எக்ஸ்ரே எடுத்து பார்க்குறோம், எம்ஆர்ஐ எடுத்து பார்க்குறோம், தோள்பட்டை வந்து இந்த பேங்காட் லீஷன், இந்த இடத்துல ஒரு ஜவ்வு கிழிஞ்சு இந்த இடத்துல வந்து ஒரு எலும்பில் வந்து ஒரு குழி இருக்கும், இதுக்கு பேங்காட்னு பேர், இதுக்கு வந்து ஹில் சாக்ஸ்னு பேர். ஸோ இப்படி இருக்கும் பொழுது இதற்கு நுண்துளை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வு. இப்போ இவருக்கு பண்ணி வந்து 3 வாரம் ஆகிடுது. தோள்பட்டை மூட்டு அடிக்கடி ஒரு எத்தனை டைம் விலகிச்சு? 2 டைம் விலகிச்சா? 3 வாட்டி விலகிருக்கு. 3 டைம்ஸ் விலகிருக்கு. இது 30 டைம் விலகினவங்களையும் நம்ம பார்க்குறோம். ஸோ இது 3 வாட்டி விலகிருக்கு. பார்த்தீங்கன்னா ஆர்த்ரோஸ்கோபிக் சர்ஜரி. இதில் பார்த்தீங்கன்னா கீஹோல்னு சொல்கிறேன், இங்கே ஒரு ஹோல்ஸ், இங்கே ஒரு ஹோல்ஸு, இங்கே ஒரு ஹோல்ஸ், அவ்வளோதான். மொத்தம் 3 நுண்துளை தான். இதில் வந்து பார்த்திங்கன்னா 3 வாரம் ஆச்சு பண்ணி, 3 வீக்ஸ் ஆச்சு. 3 டைம்ஸ் விலகிருக்கு, 3 வாரம் ஆச்சு சர்ஜரி பண்ணி. சரி, 3 வாரத்தில் இது வந்து பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு நோயாளி மாதிரியே இல்லை, சட்டை போடுமா நோயாளி மாதிரியே இல்லை, நார்மல் ரொட்டீன் ஆக்டிவிட்டீஸை 3 வாரத்திலேயே வந்து மூவ்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ இது என்ன நினைக்கிறாங்கன்னா நிறைய பேர் இந்த மாதிரி தோள்பட்டை மூட்டு விலகுனா ஆப்ரேஷன் பண்ணால் பழையபடி நார்மல் ஆகாது, பெருசாக கிழிப்பாங்க, கை மேலே வராது, பழையபடி இருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். டெஃபினட்டாக கிடையாது. இதற்குத்தான தீர்வு தோள்பட்டை மூட்டு அடிக்கடி விலகுதலுக்கான உயர்தர ட்ரீட்மெண்ட் அப்படின்னு கணக்கு போட்டிங்கன்னா அது வந்து நுண்துளை சிகிச்சை தான். அதுலேயும் என்னென்ன சொல்கிறேன்னா ஸ்க்ரூ போடுவாங்களா, அதில் வந்து கரையிற மாதிரி போடுவாங்களா அப்படின்னா இது அட்வான்ஸ்டான ஒன்றும் ஆல் சூச்சர் ஆங்கர்ஸ், அதாவது வெறும் உள்ளே வந்து தழும்பு மட்டும்தான் இருக்கும், உள்ளே எதுவுமே இருக்காது. எக்ஸ்ரே எடுத்து பார்த்தாலும் சிடி ஸ்கேன் எடுத்து பார்த்தாலும் ஒன்றுமே தெரியாது. எம்ஆர்ஐ ஸ்கேனில் தான் அந்த ஆங்கர்ஸ் இருக்கிறத கண்டுபிடிக்க முடியும். இது எல்லாமே கரையக்கூடியது. ஸோ தோள்பட்டையில் நம்ம எதுவும் எக்ஸ்ட்ரா வைக்கிறது இல்லை, அதை வந்து ஸ்டிச்சஸ் பண்ணுறோம், அதை அப்படியே கரைந்து விடும், அப்படியே அதில் ஒட்டி கொள்ளும். பழையபடி மூட்டு எப்பொழுதுமே விலகுவதற்கு வாய்ப்பு குறைவு. இது எப்படின்னு கேட்டிங்கன்னா ஆரம்ப நிலையிலே பண்ணி கொடுப்பது. இது மாதிரி 3 டைம் விலகிருக்கு. 3 டைம் விலகிறப்ப நான் சர்ஜரி பண்ணுறப்ப நான் பார்த்துருக்கேன், இவருடைய அந்த லேப்ரம் வந்து நல்லா திக்காக இருக்கும். இதே 30 டைம் விலகிருச்சுன்னா அந்த லேப்ரம் வந்து தின்னாயிடும். ஸோ அதனால் காலம் கடத்தாதீர்கள். எனக்கு அடிக்கடி விலகிக்குது, நானே எடுத்து போட்டுது, எனக்கு ஒன்றும் தொந்தரவு இல்லை அப்படின்னு நினச்சிக்காதீங்க. கண்டிப்பாக வந்து 3 டைம் விலகிறப்ப பண்ணுறதுக்கும் 2 டைம் விலகிறது பண்ணுறதுக்கும் ஒரு 20 டைம் விலகினதுக்கப்புறம் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் நிறையா இருக்குது. ஸோ நுண்துளை சிகிச்சையில் பண்ணி பழையபடி நார்மல் ஆகணும் அப்படின்னா கண்டிப்பாக தோள்பட்டைக்கு வந்து ஏர்லியராக ஆரம்ப நிலையிலேயே வந்து ஒரு 2 டைம் விலகிறப்ப 3 டைம் விலகிறப்ப கொண்டாந்து காமிச்சிருங்க. கண்டிப்பாக எம்ஆர்ஐ எடுங்க, நுண்துளை சிகிச்சை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பழையபடி நார்மலாக 3 வீக்ஸில் கை பாருங்கள் ஃபுல்லாக இந்த அளவுக்கு தூக்கலாம். ஓரிரு மாதங்கள், 1 மாதம் 1.5 மாதத்தில் பழையபடி நார்மல் ஆகிடலாம். 3 மந்த்ஸில் நல்லா சூப்பராக செட் ஆகிடும். கை இப்படி ரொட்டேட் பண்ணலாம், பின்னாடி கொண்டு போகலாம், விளையாடலாம், வண்டி ஓட்டலாம், எல்லாமே பண்ணலாம். 3 மந்த்ஸ், அதிகபட்சம் 6 மந்த், 6 மாதத்தில் பழைய ஷோல்டர் நார்மல், அந்த ஷோல்டர் எப்படி இருக்கோ நார்மல் ஷோல்டர் எப்படி இருக்கோ அதே அளவுக்கு வந்துடும். ஸோ தோள்பட்டை மூட்டு விலகுதல் அப்படின்னாலே வந்து அதற்கு பிஆர்பி ட்ரீட்மெண்ட் கிடையாது. அதற்கு கண்டிப்பாக வந்து நுண்துளை சிகிச்சை தான் நிரந்தரமான தீர்வை கொடுக்கும்.